வணக்கம். அச்சாத செல்வி நிகழ்ச்சி வாயிலாக இனியும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கம். பல முக்கிய நிகழ்வுகள் நேற்றைய தினம், அவை அனைத்தையும் இன்று இந்த செய்தி அரங்கிலிருந்து விரிவாக விவாதிக்க போகிறோம். முதல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய திரு மாலன் அவர்களுக்கு காலை வணக்கம். பார்த்தோம் என்றால் ஒரு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் இன்று முதல் புழக்கத்துக்கு வரப்போகுது. பேங்க்கில் போய் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும், நாளைய தினத்திலேருந்து ஏடிஎம்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும். மக்கள் இது ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வரலாமா, இல்லை இது அவர்கள் மீது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு முடிவாக பார்க்கப்படுறோமா, இல்லை இது ஒரு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம அனைவரும் இதில் பங்கெடுத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது கேள்வி இல்லை. ஏன்னா இதில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய பணத்தை அவர்கள் இழக்கப் போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏதோ 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க முடிவுக்கு வரல. இது ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்குத்தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு, ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இது வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போகலாம், மருத்துவமனைக்கு போகலாம், டோலில் பே பண்ணலாம், அந்த மாதிரியான விதிமுறைகள் தான் இருந்தது. பெட்ரோல் பங்க்கில் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்குற பணம் தான் இருக்கும், அவங்கக்கிட்ட 100 ரூபா நோட்டுகள் இருக்காது. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கோங்க என்றுதான் அவர்கள் சொல்லுவாங்க. இப்போது பணத்தை பணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால், 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பணத்தை பணமாக மாற்றிக்கொள்வது, இன்னொன்று கையில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டில் கட்டுவது. அப்போ 2 வாய்ப்புகளில் எதையாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம், 2யுமே கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது. பணத்தை பணமாக மாற்றுவது என்பதில் நீங்கள் ஒரு 4000 ரூபா வரைக்கும் தான் மாற்ற முடியும். அப்படி மாற்றுகிற போது அதற்கு உங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அந்த ஃபார்மில் என்னெல்லாம் விவரங்கள் வர வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் மாற்ற போகிற நோட்டினுடைய நம்பர், அதனுடைய அந்த தொகை, அந்த டினாமினேஷன், அதற்கு பிறகு உங்களுடைய முகவரி, உங்களுடைய பேன் கார்டு எல்லாம் வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு அடையாள அட்டையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அந்த இன்னொன்று நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை செலுத்திவிட்டு பிறகு அந்த பணத்தை தேவைப்படுகிற போது எடுத்துக்கொள்வது என்பது ஒன்று. அதற்கு நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் தான் அதை செலுத்த முடியும். உங்களுக்கு பல்வேறு கணக்குகள் இருந்தால் பல்வேறு கணக்குகளையும் செலுத்தலாம். ஆனால் அதற்கும் ஒரு லிமிட் இருக்குது. 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் கேள்வி இல்லாமல் செலுத்தலாம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு என்று சொன்னால் நீங்கள் அதற்கான உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நீங்கள் பின்னால் விளக்க வேண்டி வரும். அதற்கும் நீங்கள் ஏற்கனவே வங்கிகளில் கேஒய்சி என்ற ஒன்று இருக்கும், நோ யுவர் கஸ்டமர் என்று ஒரு ஃபார்ம் முன்னாலே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் உங்களுடைய அடையாள அட்டைகள், உங்களுடைய பேன் கார்டு, அந்த விவரங்களை கொடுத்துருப்பீங்க. அந்த விவரங்களை கொடுத்துருந்தால் அதில் பிரச்சனைகள் இருக்காது. அந்த விவரங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டையோ, உங்களுடைய ஆதார் கார்டோ, உங்களோட பேன் கார்டோ, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோ, உங்களோட ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ, அந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவோடு கூடிய முகவரி கொண்ட ஒரு அடையாள அட்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணும். அது இன்றைக்கு வங்கிகள் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க போகிறது. அதனால் இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆனால் இதில் அவங்க ஒரு பதட்டம் அடைவதற்கான அவசியம், அதுதான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 தொடங்கி டிசம்பர் 30 வரைக்கும் இதை மாற்றிக்கொள்ள கால அவகாசம் இருக்கு. கார்டை பயன்படுத்தி நம்ம அடுத்த சில நாட்களில் செலவுகள் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு காசோலைகள் மூலமாகவும் இதை ஆனால் அன்றாட செலவுகளுக்கு சில ரொக்கம் தேவைப்படும். எங்கெல்லாம் நீங்கள் ஒரு காய்கறி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கிரெடிட் கார்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பால் வாங்குறீங்க, பேப்பர் வாங்குறீங்க, ஆஃபீஸுக்கு ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்லாம் உங்களால் கிரெடிட் கார்டு பயன்படுத்த முடியாது. அதற்கு உங்களுக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும். அதனால தான் இதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு புதிதாக ஒரு 500 ரூபா நோட்டும், புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, இரண்டும் கொடுக்கப்படும். ஏடிஎம்மே கூட நாளைக்கு ஏடிஎம் திறந்தால் கூட ஏடிஎம்மில் நீங்கள் ஒரு 2000 ரூபா வரைக்கும் தான் ட்ரா பண்ண முடியும் முதல்ல. அதற்கு ஒரு வாரத்திற்கு பிறகு தான் நீங்கள் அந்த தொகை அதிகமாக, அதுக்கும் ஒரு கேப் இருக்குது. அதனால் என்ன செய்ய வேண்டும், நமக்கு கையில் எவ்வளோ பணம் தேவைப்படும், ரொக்கமாக எவ்வளோ பணம் தேவைப்படும் என்பதை முடிவு செய்து கொண்டு மக்கள் வங்கிகளை அணுகலாம். எல்லா பணத்தையும் இன்றைக்கே மாற்றி வைத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நேரம் கிடைக்கிற போது ஒவ்வொரு நேரத்தில் போய் அதை மாற்றிக்கொள்ளலாம். நிறையா பணம் உங்களிடம் இருந்தால்
அதற்கு பிறகும் கூட நீங்கள் வந்து மார்ச் 31 வரைக்கும் ரிசர்வ் பேங்க்கில் போய் நீங்கள் போய் மாற்றிக்கொள்ள முடியும். எல்லா ஊர்லேயும் ரிசர்வ் பேங்க் இல்லை, அதனால் அது சென்னை வாசிகளுக்கு ஒரு வசதியாக இருக்குமே தவிர மற்ற பேர்களுக்கு அது வசதியாக இருக்காது. அதனால் வந்து இன்றைக்கு முதல்ல ஒரு சில வாரங்களுக்கு, ஒரு சில நாட்களுக்கு அல்லது ஒரு 2 வாரத்திற்கு, ஒரு வாரத்திற்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், பெட்ரோலுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், காய்கறிக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் என்பதை கணக்கிட்டு அதை முதல்ல அவங்க மாற்றிக்கொண்டு பிறகு மற்ற ஒரு அவகாசம் எடுத்துக்கொண்டு மற்ற பணத்தை மாற்றுவது என்பது நடைமுறையில் எளிதாக இருக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய் க்யூவில் நிற்கணும், நான் 4 வாட்டி போய் நிற்க முடியாது, அதனால் இன்றைக்கே போய் ஒரு நாள் லீவ் போட்டு எல்லா வேலையும் இன்றைக்கி முடிச்சிடுறேன் என்று அவர்கள் நினைக்கக்கூடும். அது அவர்களுடைய சௌரியங்களை விருப்பம். எஸ், நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் டோல்கேட் தொடங்கி மெட்ரோ வரைக்கும் இதெல்லாம் கூட அந்த எக்ஸம்ஷன் 72 hours எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் வருது. இதிலெல்லாம் கூட 500 ரூபாயும் இல்லை அந்த 1000 ரூபாயும் மாற்றிக்கொள்ளலாம். டோல்கேட் சில இடங்களில் வந்து டோல் கட்டாமல் நாளை இரவு வரைக்கும் டோல் கட்டாமல் செல்வதற்கான ஒரு விதிவிப்பும் கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு மாற்றம் வந்து அரசியல் தரப்புலையும் பல கருத்துக்களை வைக்கப்படுது. அரசியல் கட்சிகளிடையே பெரிய எதிர்ப்பெல்லாம் பார்க்கப்படல. மம்தா பானர்ஜி அவர்கள் தவிர பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் யாரும் சொல்லலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு யுனானிமஸ் பொலிட்டிக்கல் அக்செப்டன்ஸ் இதுக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, எல்லாரும் வந்து வரவேற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எஸ், சில பேர் அதை வந்து விமர்சித்திருக்கிறார்கள். சில பேர் வந்து இதனுடைய நோக்கத்தையே வந்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உதாரணமாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை கேள்வி கேட்கிறது. சில பேர் அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் என்பதில் எங்களுக்கு கேள்விகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அதுதான் ப. சிதம்பரம் நேற்றைக்கு சொல்லியிருப்பது. இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதற்கு இதை வந்து 2000 ரூபா நோட் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். சில பேர் வந்து இந்த அறிவிப்பு வெளியிட்ட முறையை வந்து கேள்வி கேட்கிறார்கள். இப்போது திருமாவளவன் போன்றவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை வந்து ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் என்கின்ற அளவிற்கு கடுமையாக வந்து அதை விமர்சித்திருக்கிறார்கள். அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஏகோபித்து அதை வரவேற்று விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. சில பேர் வரவேற்றிருக்கிறார்கள், சில பேர் தயக்கத்தோடு வரவேற்றிருக்கிறார்கள், சில பேருக்கு கேள்விகள் இருக்கின்றன. இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் இது வந்துட்டு. அதனால் அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டும் வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் என்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை காங்கிரஸ் வந்து கடுமையாக வந்து எதிர்க்க முடியாது. ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சியிலேயே இதை போன்ற நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இதை போன்ற நடவடிக்கைகள் துவங்கிவிட்டன. 1946 தான் முதன் முறையாக வந்து இந்த டிமானிட்டைசேஷன் என்கின்ற ஒரு விஷயம் அப்போ தான் வருகிறது வந்துட்டு. அப்போது வந்து 500 ரூபா நோட் இருந்தது, 1000 ரூபா நோட் இருந்தது, 10,000 ரூபா நோட் இருந்தது. அதை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் அப்போது வந்துட்டு. அதற்கு பிறகு 22 ஆண்டுகளுக்கு பிறகு 78 வந்து மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கிற போது இந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. அப்போது 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் இருந்தது. 1000 ரூபா நோட்டை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்ததற்கு பிறகு தான் 1000 ரூபா நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால் வந்து எல்லா கட்சியும் முந்தைய ஆட்சியில் இருந்த காங்கிரஸும் இதை பற்றி யோசித்திருக்கு. பதவியில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, நாட்டை வழிநடத்தக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வந்து இது தெரியும், கருப்பு பணம் என்பது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று தெரியும். அதே நேரத்தில் நம்முடைய அரசியல் என்பது கருப்பு பணத்தின் உதவியோடு தான் நடந்திருக்கிறது என்பதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இது வந்து அவர்கள் வந்து பெரிதாக வந்து எதிர்ப்போ ஆதரவோ தெரிவிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கல. அதை மக்களும் பொருட்படுத்தலை. அவர்களுடைய எதிர்ப்பையோ ஆதரவையோ மக்களும் பொருட்படுத்தலை. ஏன்னா அவர்களுடைய அன்றாட பிரச்சனை என்னென்னா, கையில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி மாற்றி பத்திரமாக வைத்துக்கொள்வது என்பதுதான். இது வேறு பல விஷயங்களுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து இன்னொரு 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் ஒரு கேஷ்லெஸ் எக்கானமி. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்று முதல் நாம் தொடங்கலாம். டிசம்பர் 30 வரை வங்கிகளுக்கு சென்று அதை மாற்றிக்கொள்ளலாம். அதில் பார்க்கும்போது நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா ஒரு டியூன் ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் தான் நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியும். அது வருமானத்துக்கு மிஞ்சி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முயற்சி செய்தாலோ அதற்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வருமானத்துக்கு மிஞ்சின ஒரு தொகை அப்படின்னு பார்க்கப்பட்டால் அதுக்கு அபராதம் விதிக்கப்படும் என நேற்றைய தினம் அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்த்த அனைவருக்கும் இது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்குறோமா, இல்லைனா இது எதிர்பார்க்க இது இம்யூனிட்டிக்கான ஒரு விஷயம் இல்லை. அதாவது இதில் வந்து இந்த மொத்த நோக்கமுமே வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பது, கள்ளப்பணத்தை ஒழிப்பது என்பது தான் வந்துட்டு.
அப்போ வந்து ஒருவருடைய வருமானம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் 40,000 ரூபா இருக்குது என்று சொன்னால் அவர் வந்து ஒரு 15 லட்ச ரூபாயை வந்து மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்டு வருகிறாருன்னு சொன்னால் அப்போ நியாயமான கேள்வி எழுகிறது, உனக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதைத்தான் அரசாங்கம் வந்து கேட்குது. அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம், அதில் வந்து பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் மாற்றுகிற போது அதற்கு அந்த பணத்திற்கான வருமானம் எங்கிருந்து வந்தது, 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் Yes. 2 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். 4,000 ரூபா ஒரு நாளைக்கு 4,000 ரூபா மாற்றிக்கொள்ளலாம். 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாங்கும்போது அது வந்து உங்களுடைய நியாயமான சேமிப்பாக இருப்பதற்கு அதில் வாய்ப்புகள் இருக்குது என்று அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது. அதற்கு மேலே போகும்போது உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய வருமானத்துக்கு நீங்கள் என்ன வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற தொகை என்ன, இதில் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தொகை என்ன, அப்போ இவ்வளோ பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வருமானத்தை குறைத்து காட்டியிருக்க வேண்டும், அல்லது அப்படி குறைத்து காட்டியிருந்தால் அது வந்து தவறு, அது சட்டப்படி தவறு, அல்லது வேறு ஒருவருடைய பணத்தையோ நீங்கள் கொண்டு வந்து மாற்றுகிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. அப்போ அது நீங்கள் யாருடைய பினாமி என்கின்ற அந்த கேள்வியை வந்து அரசாங்கம் எழுப்புகிறது. அதில் வந்து அது ஒரு நியாயமான ஒன்று தான். இது நீங்கள் சொல்கிற இம்யூனிட்டி என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் என்று இருந்தது. தானாக முன் வந்து என்னிடத்துல கருப்பு பணம் இருக்குது, அதை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அதில் 40% எடுத்துக்கொண்டு எனக்கு பாக்கி திருப்பி கொடுத்துருங்க, என் மேலே கருப்பு பணம் வைத்திருந்தது தவறு, ஒரு கிரிமினல் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் என்னை வந்து விட்டுருங்க என்று சொல்லி ஒருவர் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பணம். அது செப்டம்பர் 30ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. அதற்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது. இது அதற்கு பிறகு அந்த செப்டம்பர் 30ஆம் தேதி முடிந்ததற்கு பிறகு நரேந்திர மோடி ஒரு பேட்டியில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிற போது தெளிவாக சொல்லியிருந்தார், இதற்கு மேலே இதுவரைக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து கடுமையான சில நடவடிக்கைகளை எதிர்பாருங்கள், அப்போ வந்து என்ன வந்து குறை சொல்லாதீங்க என்று அவர் சொல்லியிருந்தார். அதை தான் இப்போ வந்து அவங்க வந்து செய்திருக்காங்க. மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூட இதே விளக்கத்தை தான் கொடுத்திருக்காரு. இதுவும் அந்த இம்யூனிட்டி ப்ரோக்ராமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, அது முடிந்து விட்டது, இப்பொழுது வந்து கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கிறோம். இதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடங்கி வணிகர்கள், ஹோல்சேல், ரீட்டைலர்ஸ் வரைக்கும் பலர் பாதிக்கப்படுவார்கள்ன்ற கருத்தும் வருது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பாதிக்கப்படும் அப்படிங்கிறப்போ அது ஒரு நெகட்டிவ் குரோத்துக்கு வழிவகுத்துறாதா? ஆமாம், அந்த ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அதாவது நம்ம என்ன பேச வேண்டும், என்ன ஒரு சூழ்நிலை யதார்த்தம் ரியாலிட்டி என்பது, அதாவது இதனுடைய மாரல் கொஸ்டின்ஸை வைத்துவிட்டு ரியாலிட்டி என்ன என்று பார்த்தால், அதாவது நம்மளுடைய இந்த பேரலல் எக்கானமி என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு பணம், அந்த திருட்டு பணம் வந்து வேறு சில தொழில்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிதி ஆதாரமாக அது வந்து இருந்திருக்கிறது. உதாரணமாக சினிமா, உதாரணமாக ரியல் எஸ்டேட், அதை உதாரணமாக கமாடிட்டி ட்ரேடிங், இதை போன்ற விஷயங்கள் வந்து அது வந்து செயல்பட்டுருக்கு வந்துட்டு. இப்போது இதை நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக இந்த வந்து ஒழித்து விட்டீர்கள், அல்லது இந்த வாய்க்காலை மூடி விட்டீர்கள், இந்த பொன்முட்டை எடுக்கிற வார்த்தையை அறுத்து கொன்று விட்டீர்கள் என்று சொன்னால், அப்போ அந்த தொழில்கள் வந்து பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழில்கள் பாதிக்கப்படும்னா என்ன ஆகும்னா, ஒன்று அந்த தொழில்களில் வந்து ஒரு மந்தநிலை ஏற்படலாம், அல்லது தொழில்கள் மூடப்படலாம். இப்போ மந்தநிலை ஏற்படுகிற போது அதிலிருந்து வெளியேறுகிற அந்த தொழிலாளர்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அது பெரும்பாலும் மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. அப்போ அது ஒரு பொருளாதாரத்தில் வந்து இது ஒரு விதமான நிச்சயமாக வந்து ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், சில தொழில்கள் வந்து கருப்பு பணத்தின் உதவியோடு தான் அது நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒன்று. இன்னொன்று, அரசியல் ரீதியாக அல்லது வேறு தொழில் ரீதியாக கொடுக்கப்படுகிற பல விதமான லஞ்சங்கள் வந்து இந்த கருப்பு பணத்தை பயன்படுத்தி கொடுக்கப்படுகிறது. அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய லஞ்சம் என்பது வந்து இதை பயன்படுத்தி கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் முற்றிலுமாக இது அழிந்து விடுவதை விரும்புவார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இன்னொரு விளைவு என்ன ஏற்படும் என்று கேட்டிங்கன்னா, கையில் பணத்தை வைத்துக்கொள்வது சரியாக வராது என்று சொல்லி அவங்க வந்து தங்கம் வாங்குவதற்கு போவாங்க. அப்போ தங்கத்தினுடைய விலை வந்து ஏறக்கூடாது. நேற்றைக்கே அந்த ஏற ஆரம்பிக்கிறது. அப்படி ஏற ஆரம்பிக்கிற போது இப்போது இந்த திருமண சீசன் என்பது இப்போது இந்த டிசம்பர்லேருந்து துவங்கிவிடும். அப்போ அந்த நேரத்தில் நகை வாங்கி கொள்ளலாம் என்று இருந்து நடுத்தர வர்க்கத்து மக்கள் வந்து அதில் வந்து அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு. ஆனால் அதை வந்து ஒரு
அது எவ்வளோ தூரத்துக்கு இதில் பணம் வெளிவரப் போகிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம என்ன ஒரு நினைத்து கொண்டு பேசுகிறோம்னா, இந்த பணத்தை வந்து எல்லாரும் பணமாக கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு பேசுகிறோம். ஆனால் அப்படி பணமாக கட்டி வைத்திருப்பதில்லை. ஏனென்றால் இந்த கருப்பு பணத்தை சம்பாதிப்பதனுடைய நோக்கமே, உருவாக்குவதனுடைய நோக்கமே அதை கொண்டு மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தான். அப்போ பணத்தை பணமாக கட்டி வீட்டில் மூட்டையாக போட்டு வைத்திருந்தால் அது வந்து பணம் சம்பாதிக்காது. அதான் வேற ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ப்ராப்பர்ட்டி தொடங்கி வெளிநாட்டில் வந்து அதான் வந்து முன்னால் தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பார்ட்டிசிபேட்டரி நோட் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் வந்து சில உப்மா கம்பெனிகளை ஆரம்பித்து விட்டு ஒரு டம்மியான பேரில் வந்து பல கம்பெனிகளை வெளிநாடுகளில் ஆரம்பித்து விட்டு, மரிஷியஸில் ஆரம்பித்து விட்டு, செயின்ட் கிட்ஸில் ஆரம்பித்து விட்டு, அங்கிருந்து நீங்கள் அந்த கம்பெனி இந்த நாட்டில் முதலீடு செய்வது போல நீங்கள் அந்த பணத்தை கொண்டு வந்து விட முடியும். எந்தவித கேள்வியும் கேட்காமல், அது யாருடைய பணம் என்று சொல்லாமலே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், வெளியில் கொண்டு வரலாங்கிற நிலைகள் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும்போது பணம் பணமாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. கருப்பு பணத்தில் வந்து அதிகம் போனால் ஒரு 40-50% பணம் கருப்பு பணமாக இருக்கலாம். அதில் அந்த 40-50% வந்து நம்ம ஒரு 80% நம்ம வந்து மீட்டெடுத்தாலே வந்து அது ஒரு பெரிய விஷயம். அந்த டிபேட்ல பார்க்கும்போது தான் இது கருப்பு பணத்தை பெரும் அளவுக்கு ஒழிக்குமா அல்ல கள்ள நோட்டுகளை பெரும் அளவுக்கு ஒழிக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அதில் முக்கியமான விஷயம் வந்து கள்ள நோட்டுகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய டெரரிசத்துக்கான பணம் வந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் இருக்குது. அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லேருந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால் 2 விதமான முயற்சிகள் நடக்குது. ஒன்று வந்து கள்ளப்பணத்தை அச்சிட்டு அவங்க இந்தியாவில் வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்து விடுறாங்க. அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கிறதுல வந்து ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே அந்த பணம் இருக்கும் என்று அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த பணத்தை அங்கே அடிக்கிற கள்ளப்பணத்தை பயன்படுத்தி இங்கு வந்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவி செய்வது, அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து போவதற்கு, இங்கே இருக்கிற குழுக்களுக்கு பணம் கொடுப்பதற்கு, ஆயுதம் வாங்குவதற்கு, வெடிப்பொருட்கள் வாங்குவதற்கு, உளவு பார்ப்பதற்கு என்று பல்வேறு வகைகளில் வந்து அந்த பணத்தை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த பயங்கரவாதத்திற்கு போகக்கூடிய பணங்களையும் தடுத்து நிறுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க செய்தார். கண்டிப்பாக நாம் பார்க்கின்றோம் ஒரு 13 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் படி 500 ரூபாய் 1000 ரூபாய் மாற்றுவதற்கான பணம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வங்கிகள் செயல்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்படும் என்றும் அறிவிப்பு வந்திருக்கிறது. மக்கள் டிசம்பர் 30 வரைக்கும் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து 500 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் வரை அக்கௌண்ட்டில் நம்ம செலுத்தலாம். அதை மீறி செலுத்தும் போது அதற்கான ஆவணங்கள் வருமானத்துக்கு சோர்ஸ் காட்ட வேண்டும் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. இல்லத்தரசிகள், விவசாயிகள் அவரவர் இடம் இருக்கக்கூடிய சேமிப்பு பணங்களை வங்கியில் செலுத்தி விடலாம், அக்கௌண்ட்டில் செலுத்தி விடலாம் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. வங்கிகள் பணிகள் ஆரம்பிச்சிட்டன என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. பல ஊர்களில் மக்கள் வந்து போய் பணத்தை மாற்றிக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கு. கேஷ்லெஸ் இக்கானமி மத்திய அமைச்சர் சொல்லும்போது ஒரு கேஷ்லெஸ் இக்கானமியை நோக்கி தான் நம்ம வந்து பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விடுறாரு. கேஷ்லெஸ் இக்கானமி இந்தியா போன்ற ஒரு நாட்டில் சாத்தியமா? அதற்கு நம்மளுக்கு எவ்வளோ கால அவகாசம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்குறோம். சாத்தியமான இன்றைக்கு சாத்தியம் இல்லை. இன்றைக்கு முழு இந்தியாவும் கேஷ்லெஸ், அதாவது ரொக்கம் இல்லாமல் வந்து பொருள் வாங்குவது கொள்வது என்பது வந்து இன்றைக்கு இந்தியாவில் வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு கணிசமான அளவிற்கு அது ஏற்கனவே இந்தியா அதற்குள் வர ஆரம்பித்தது. குறிப்பாக இளைய தலைமுறை அதற்குள் வர ஆரம்பித்து விட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக வந்து முந்தியெல்லாம் சம்பளம் என்பது வந்து ஒரு கவரில் போட்டு வந்து கொடுப்பாங்க, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பது என்கின்ற நிலை இருந்தது. இப்போது நேரடியாக வங்கி கணக்கில் வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. அப்படி செலுத்தும் போது அவர்களுக்கான டெபிட் கார்டுகளை அந்த வங்கிகள் கொடுக்கின்றன. அப்போ அந்த டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி, அந்த டெபிட் கார்டுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி அவர்கள் பொருட்கள் வாங்குவது என்பது வந்து அதிகரித்திருக்கிறது. அந்த நிலை வந்து அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் அது தொடர்பாக வந்து வேறு சில முயற்சிகளையும் செய்ய வேண்டும். நிறைய பேரை இதற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு வந்து நம்முடைய மக்களை வந்து வங்கி கணக்குக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு முறைக்கு போக வேண்டும். அதுக்கு தான் அந்த ஜன்தன் என்பதை ஆரம்பித்தார்கள். அதை வந்து இன்னும் தொடர்ந்து அதை விரிவுபடுத்தி அதை எடுத்துக்கொண்டு போய் நாட்டினுடைய மக்கள் தொகையில் வந்து ஒரு 60% பேரையாவது அதற்குள் கொண்டு வர வேண்டும். பிறகு அதே நேரத்தில் வந்து இந்த கேஷ்லெஸ் எக்கானமியினுடைய ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஏனென்றால் அது வந்து ஒரு டிஜிட்டல் எக்கானமி. எந்த இடத்துலேருந்து எந்த இடத்திற்கு பணம் போகிறது
என்பதை வந்து எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். நீங்கள் என்றைக்கு எந்த கணக்கிலிருந்து எவ்வளோ பணம் எடுத்தீர்கள், அதை என்ன செய்தீர்கள் என்பதை வந்து அதில் வந்து பார்க்க முடியும். பரிவர்த்தனைகளின் டீடைல்ஸ் இன்னும் பரிவர்த்தனைகளோட டீட்டெயில்ஸ் அதில் கிடைக்கும். அதற்கு தொடர்ந்து இன்னும் ஆன்லைன் ஷாப்பிங்ஸை வந்து அதிகப்படுத்தணும். ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் அதிகப்படுத்துகிற போது அதற்கான இணைய தொடர்புகளை வந்து வேகப்படுத்தணும். அந்த மாதிரியான பல்வேறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் இதையெல்லாம் ஏதாவது ஒரு நாளில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான ஆரம்பம் நடந்திருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு இதை தொடர்ந்து இந்த முயற்சி நடந்தால் ஒரு 15-20 வருடங்களில் வந்து அதை செய்ய முடியும். இப்போவே வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து குறிப்பாக நகர்ப்புறத்தில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வெளியூருக்கு பயணம் செல்வது என்றால் அவங்க வந்து ஆன்லைனில் தான் டிக்கெட் வாங்குறாங்க. பண்டிகை நாட்களில் வந்து பொருட்களை வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்குறாங்க. அதை போன்ற முயற்சிகளை வந்து இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு போக வேண்டும். பண்ணால் ஒரு 15-20 ஆண்டுகளில் வந்து இந்த மாற்றத்தை வந்து நம்ம வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா கூட நேற்றைய தினம் பல டிஜிட்டல் ஆப்ஸ், அதாவது எக்கானமி பேஸ்ட் டிஜிட்டல் ஆப்ஸ் எல்லாமே நேற்று அதோட டவுன்லோட்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய சேஃப்டி, செக்யூரிட்டி, சைபர் சேஃப்டி, சைபர் செக்யூரிட்டி அந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ண. ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்கின்றோம் பல முக்கிய வங்கிகளின் டேட்டா பேஸ் திருடப்பட்டது அப்படிங்கிறதும் அதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதையும் பார்க்குறோம். ஸோ ஒரு கேஷ்லெஸ் ரொக்கம் இல்லா ஒரு பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அந்த சைபர் சேஃப்டியும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய. ஆமாம், சைபர் சேஃப்டியும் அதிகரிக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சட்டைப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய பணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. எஸ், அதே மாதிரி தான் உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ அதை வந்து எப்படி வந்து ஒரு பாதுகாப்பாக அந்த பண பரிவர்த்தனைகளை செய்வது என்பதை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாஸ்வேர்டை வந்து அடிக்கடி மாற்ற வேண்டும். பாஸ்வேர்டை வந்து ஒரு ஊகிக்கக்கூடிய பாஸ்வேர்டாக இருக்காமல் வைத்துக்கொள்வது நல்லது. எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய எளிதாக இருக்க வேண்டும், நினைவில் வைத்துக்கொள்ள எளிதாக இருக்க வேண்டும் என்பதனால் மனைவி பெயரில், குழந்தைகள் பெயரில், அவங்களுடைய பிறந்த நாள் அந்த மாதிரி வைத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வேறு விதமாக அதை வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அந்த மாதிரியான பல்வேறு விதமான முயற்சிகளை வந்து அவர்கள் மேற்கொள்ளணும். இதில் ஒரு கணிசமான அளவுக்கு மக்களை எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து செக்யூரிட்டிஸ் தொடர்பாக வந்து அவற்றை கடுமையாக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது என்று சொல்ல முடியாது. ஆனால் இதற்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம், ஒரு அவகாசம் வேணும். அந்த அவகாசம் என்பது இது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு இருந்தால் தான் அதை கொடுத்து அடுத்து யோசிக்க முடியும். அந்த முனைப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எஸ், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும் என்று பார்த்தால் வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா இதனால் வேலை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருப்பதா இருக்கிறது. இல்லை, அந்த கருத்து வந்து இந்தியாவில் வந்து முதல்ல வங்கிகளை வந்து கணினிமயமாக்கப்பட்ட போது இதே கருத்து தான் சொல்லப்பட்டது. அதாவது ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒன்றை செய்யும் போது இதை போன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது என்பதுதான் இருக்குது. அதில் இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம், இதனுடைய வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு குறைந்த அளவு முதலீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு வணிகராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுடைய பொருட்களை வைத்துக்கொள்வதற்கான ஒரு இடமும், உங்களுடைய கணினியை நிர்வகிப்பதற்கான ஒரு இடமும், அந்த பொருட்களை அனுப்புவதற்கான ஒரு டெஸ்பேட்ச் டீமும் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு வணிகராக மாறிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவில் வந்து பெரிய இடங்களை எடுத்து விளம்பரங்கள் செய்யாமல் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இதை வந்து என்னுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்க விரும்புகிறேன். அதாவது எல்லா விஷயத்துலையும் ஒரு நெகட்டிவான ஒரு கோணம் இருக்கும். ஆனால் அதை மட்டுமே வந்து சிந்தித்து கொண்டிருந்தால் வந்து எதுவுமே நடக்காது. மோட்டார் கார்கள் வந்தபோது வந்து சாலையில் விபத்து நடந்துவிடும் என்று சொல்லியிருப்பாங்க. விமானங்கள் வந்தபோது கீழே விழுந்துவிடும் என்று சொல்லியிருப்பாங்க. கணினி வந்தபோது வேலை போய்விடும் என்று சொல்லியிருப்பாங்க. அது சினிக்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க. ஒரு எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள் எப்போதுமே இருப்பாங்க. அவர்களை நம்ம வந்து அலட்சியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு நெகட்டிவ்ஸ் அயன் அவுட் பண்ணிட்டு வேலை செய்யணுங்கிற கருத்தை தான் பார்க்குறோம். இதில் முக்கியம் பொருளாதாரத்தின் மீது இது இருக்கக்கூடிய தாக்கம் என்னவா இருக்கும் பார்க்குறோம். நேற்று தினம் பங்கு சந்தைகள் வந்து ஒரு லெவலுக்கு இதில் நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆறாங்க. ஆனாலும் கூட பல காரணங்கள் இருக்குது. நேற்று தினம் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளும் வருது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க பங்கு சந்தைகள் இதுக்கு கொடுத்த ரியாக்ஷன்ஸை நம்ம பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்த தாக்கம் எப்படி பார்க்குறோம்? இல்லை, அதில் வந்து ஒன்றும் பெரிதாக அது ஒரு எதிர்பார்த்த ஒரு ரியாக்ஷன் தான். அது வந்து நிச்சயமாக அவர்கள் அதை அப்படி தான் இருக்க முடியாது. வங்கிகள் செயல்பட தொடங்கிவிட்டதுன்னு என்று பார்க்கின்றோம். நகரங்களில் வங்கிகள் செயல்பட தொடங்கியாச்சு. மக்கள் அங்கே வர ஆரம்பித்து விட்டனர். நெல்லையிலிருந்து தந்தியின் செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், சொல்லுங்க, அங்கே என்ன நிலவரம்? மக்கள் வங்கிகளுக்கு வர ஆரம்பித்திருந்தனர். தனியார் வங்கிகள், பொது வங்கிகள் கூட்டம் எப்படி இருக்கு? என்ன ஏற்பாடுகள் செய்திருக்காங்க? சிறப்பு கவுண்டர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்களா?
அதாவது நேற்று முன்தினம் இரவு வந்து நான் இன்றும் அதாவது நேற்று முன்தினம் இரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாதுன்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சது. இதனை அடுத்து நேற்று வந்து வங்கி பணிகள் வந்து முடங்கின. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளான நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் இருந்து தனியார் வங்கிகள் வந்து தற்போது செயல்பட துவங்கி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது அதாவது நெல்லை பேருந்து நிலையத்தை ஒட்டி உள்ள ஒரு தனியார் வங்கி. இந்த தனியார் வங்கியில் வந்து தற்போது 8 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பழைய ரூபாய் நோட்டுகளை பெரும் பணி துவங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2 நிமிடங்களுக்கு முன்பு வந்து 100 ரூபாய் நோட்டுகளை வந்து வெளியே கொடுக்குற பணிகள் வந்து இப்போ துவங்கி நடைபெற்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட நலன் கருதி வாசலிலேயே உள்ள காவலாளிகள் வந்து பாரங்களை நிரப்பி கொடுத்து அதன் அடிப்படையில் உள்ள போகிறாங்க. அதே மாதிரி ஓரளவு கல்வியறிவு பெற்றோர் அதே மாதிரி கணக்கு வந்து நிரந்தரமாக வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து உள்ளே போய் அவங்களே சுயமாக நிரப்பிட்டு இருக்கிறாங்க. நாம் நின்றுட்டு இருக்கிற இந்த 15 நிமிஷத்துக்குள்ள இடைவெளியில் ஏறத்தாழ 4 லட்சம் ரூபாய்க்கு கூடுதலாக வந்து தற்போது வந்து டெபாசிட் செய்யப்பட்டு இருக்குது. இது டெபாசிட் செய்யப்பட்ட தொகை சொல்றீங்க, ரொக்கமா மக்கள் வாங்கிட்டு போனதை யாராவது சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபார்ம் எளிதாக ஃபில்அப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வங்கிகளால் கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்ம். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணக்கு மெயின்டைன் பண்ணுறவரோட பேர், அவரோட அக்கௌண்ட் நம்பரு, அதாவது அரசால் அவருக்கு வழங்கப்பட்ட அங்கீகார அட்டைகள், ஆதார் அட்டை, பேன் கார்டு போன்றவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு வர நோட்டுகள் இருக்குது இல்லையா, 500, 1000, அதோட டினாமினேஷன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து அதோட மொத்த வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர கரன்சியில் வந்து கள்ள நோட்டுகள் ஏதேனும் இருப்பின் வந்து நாங்கள் அதை இப்போ பெற்றுக்கொண்டு அதில் வந்து அது கள்ள நோட்டு என கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களோட கணக்கில் இருந்து வந்து நாங்கள் அதை கழிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கிலீஷில் எழுதி இருக்குது. இதுக்கு வந்து ஒப்புக்கொண்டு தான் தற்போது வந்து அவங்க இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி திரு சிவகுமார், நெல்லையிலிருந்து இணைந்ததுக்காக. நம்ம பார்க்குறோம் ஃபார்ம் இருக்குது, ஒரு 15 மினிட்ஸில் 4 lakhs worth அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ நிறைய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதில் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து மக்கள் கூட்டம் அலைமோதுங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இல்லை நம்ம நிதானமாக இதை மாற்றிக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டும் நம்ம எடுக்கலாமா? இல்லை, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வங்கிகள் வேலை செய்யும் என்று அறிவித்திருப்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு. சனிக்கிழமையும் கூட வந்து செகண்ட் சாட்டர்டே அது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கும் வேலை செய்யும் என்று அறிவித்திருக்கிறதன் காரணமாக வந்து பல வேலைக்கு போகக்கூடிய பலர் வந்து அன்றைக்கு போய் தங்களுடைய இதை வந்து டெபாசிட் செய்வதோ மாற்றிக்கொள்வதோ செய்ய முடியும் என்பது ஒரு வரவேற்க தகுந்த ஏற்பாடு. இந்த திட்டத்தில் வந்து ஒரு கணிசமான வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இது ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய தகவல்களை பார்க்கிற போது ஒரு குறைந்த காலத்தில் வந்து ஒரு சிறிய நகரத்தில் ஒரு 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 வங்கியினுடைய ஒரு கிளையில் வந்து 4 லட்சம் ரூபா வந்து டெபாசிட் ஆகிறது 15 நிமிடத்தில் என்கு பார்க்கிற போது இது ஒரு டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் போகிற போது ஒரு கணிசமான அளவு வெற்றி கிடைக்கும் என்று டிசம்பர் 30. எஸ், நாம் பார்க்கின்றோம் மக்கள் வங்கிகளுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வங்கிகள் செயல்பட தொடங்கியாச்சு. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சிறப்பு கவுண்டர்கள் ஓப்பன் பண்ணி நம்மளோட கிட்டே இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாயை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகள் மக்கள் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் முழுதாக வந்தாகிவிட்டன. அமெரிக்காவின் அடுத்த 45வது அதிபராக திரு டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார். அனைத்து கருத்து கணிப்புகளுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிலரி கிளின்டன் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. ஹிலரி கிளின்டன் அவர்களுடைய கேம்பும் கூட அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க என்று ஒரு அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே இருந்ததை பார்க்குறோம். ஆனால் உலகையே அதிர்ச்சி செய்யும் விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து வராரு. ஸோ இது எதை வெளிக்காட்டுதுன்னு நினைக்கிறோம்? அமெரிக்க வாக்காளர்களிடையே திரு ஒபாமா அவர் 8 வருஷம் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு, டெமோக்ராட்ஸ் ஒரு 8 வருஷம் இருந்திருக்காங்க, அவர்கள் மீது இருந்த ஆன்டி இன்கம்பன்சியா இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பின் டிவிசிவ் பாலிடிக்ஸா, எது வெற்றி பெற்று திரு டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலை பெற்றார்னு பார்க்குறோம்? இல்லை, இதில் அதிர்ச்சி ஒன்றும் இல்லை. இது வந்து எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் வந்து ஊடகங்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்றன என்பதை தான் அது வந்து காட்டுகிறது. அதாவது கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஊடகங்களுக்கு வந்து ஒன்று தெரியவில்லை, அல்லது தெரிந்தாலும் தங்களுடைய எண்ணங்களை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று பார்க்குறோம். அதாவது பெரிய டெமோக்ரஸிஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், ஊடகங்கள் வந்து ஒருவித முற்போக்குத்தன்மை கொண்டவைகளாக, அதாவது முற்போக்கு என்று சொன்னால் நான் சொல்வது வந்து ஒரு லிபரல் என்கின்ற அந்த கன்சர்வேட்டிவ் லிபரல் அந்த பார்வையில் வந்து ஒரு லிபரலான ஒரு பார்வை கொண்டவர்களாக ஊடகங்கள் இருக்கிறது. ஊடகங்களுக்குள்ளே இயங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமூகம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு விஷுவல் திங்கிங்கில் வந்து சில விஷயங்களை அந்த கோணத்தில் தான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். ஆனால் யதார்த்தம் என்பது என்ன இருக்கிறதுனா, எந்த ஒரு நாட்டு மக்களும் வந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, முதல்ல அவர்களை தங்களை வந்து பாதுகாத்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுடைய வேலை, அவர்களுடைய பொருளாதாரம்,
அவர்களுடைய வேல்யூஸ் இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது வந்து அது முற்போக்கானவையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அப்போது இந்த யதார்த்தத்திற்கும், அதாவது சொசைட்டி வந்து லிபரலாக இல்லை, சொசைட்டி வந்து கன்சர்வேட்டிவாக இருக்குது, மீடியா வந்து லிபரலாக இருக்குது. அப்போ இந்த முரண்பாடுகள் தான் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது. இதை வந்து நம்ம வந்து இது முதல் முறை அல்ல. கருத்து கணிப்புகள் பொய்ப்பது என்பது வந்து உங்ககிட்ட சொல்கிறதுல வந்து ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் போய்த்திருக்கு, இந்திய தேர்தல்களில் போய்த்திருக்கு, பிரெக்சிட் விஷயத்தில் போய்த்திருக்கு. அப்போது தொடர்ந்து பல இடங்களில் வந்து இது போய்த்திருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா, இந்த மீடியாவுக்கும் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி என்பது வந்து ஒரு கணிசமான ஒரு இடைவெளி வந்து அது இருக்கிறது. வந்துட்டு நாம் பார்க்கின்றோம் பல முக்கிய டெமோக்ராட் ஸ்டேட்ஸை கூட. அதுதான் நான் சொல்ல வரேன், அது ஒரு காரணம். அதனால் இதில் அதிர்ச்சி என்கின்ற வார்த்தையை வந்து நான் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை. ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், முக்கியமான தொடர்ந்து டெமோக்ராட்ஸுக்கு ஆதரவளிக்கக்கூடிய சில மாநிலங்கள் இருக்குது. அது வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு மிஷிகன், ஒஹாயோ, பென்சில்வேனியா, விஸ்கான்சின், இதெல்லாம் வந்து டெமோக்ராட்ஸுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனால் இந்த மாநிலங்கள் வந்து ஒரு தொழில் மாநிலங்களாகவும், தொழில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாகவும் அது இருந்தது. அப்போது கிளின்டன் ஆட்சி காலத்தில் வந்து அவர் நாஃப்டா என்ற ஒன்றை வந்து கொண்டு வந்தார். அதாவது நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று ஒன்று கொண்டு வந்தார். நார்த் அமெரிக்கா என்கின்ற அந்த கண்டத்துக்குள் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள் ஒரு தடையற்ற வர்த்தகம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு இதை கொண்டு வந்தார். அப்போ நார்த் அமெரிக்கா என்ற அந்த கண்டத்துக்குள்ளே வந்துட்டு அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்குது, கனடா இருக்கிறது, மெக்சிகோ இருக்கிறது. இந்த 3 நாடுகள் தான் அங்கே இருக்குது. அப்போது மெக்சிகோவில் வந்து அங்கே வந்து கூலி வந்து மிக குறைவு அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து இந்த தொழில்கள் வந்து அங்கு செல்ல ஆரம்பித்தன. அப்போ அங்கு சென்ற போது இங்கே இருக்கிற தொழில்கள் போச்சு, ஆனால் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் போல. அப்போது அவர்களுடைய வேலை போச்சு. அதிலிருந்து அவர்கள் மீண்டு எழுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இவ்வளோ காலகட்டத்தில் நடக்கலை. அதற்கான நம்பிக்கைகளை மட்டும் அதை அரசியல்வாதிகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அது வந்து பெரிய அளவில் நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 இந்த மாநிலங்களில் வந்து ரிப்பப்ளிகன் கவர்னர்ஸ் வந்து, அதாவது அவங்க ஊரில் வந்து முதல்வரை வந்து கவர்னர் சொல்லுவாங்க. ரிப்பப்ளிகன் வந்து மாநில ஆட்சிகளை வந்து கைப்பற்றிருக்கு. சமீபத்தில் தான் வந்து பென்சில்வேனியாவில் மட்டும் டெமோக்ராட் வந்து ஆட்சிக்கு வந்தார்கள். அப்போது இந்த கோபம் தான் வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிற அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மாநிலங்கள் தவிர நாடு முழுவதும், நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய, வடகிழக்கில் இருக்கக்கூடிய சில சிறிய மாநிலங்கள் தவிர பெரும்பான்மையான அமெரிக்கா வந்து ட்ரம்ப்புக்கு வாக்களிக்கும், ரிப்பப்ளிகன்ஸுக்கு. அதுக்கு என்ன ஒரு காரணம் என்று சொன்னால், அதுக்கு முந்தி இருந்த ஆட்சி வந்து அவர்கள், ஒபாமா வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஆனால் அவர் பேசின அளவிற்கு வந்து அவரால் செய்ய முடிந்ததா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கோபங்கள்லாம் அதில் வந்து வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் மட்டும் ஜெயிக்கல, ரிப்பப்ளிக் வந்து செனட்டில் வந்து ரிப்பப்ளிகன் கட்சிக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி வந்திருக்கு, காங்கிரஸில் வந்து ரிப்பப்ளிகன் கமிட்டிக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி வந்திருக்கு. இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது மிக முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. என்ன ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால், இப்போ அவங்களுடைய உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு பதவி காலியாக இருக்கிறது, ஒரு சீஃப் பதவி காலியாக இருக்கிறது. அந்த நாட்டில் வந்து அதுக்கு வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறவர்கள் தான் அதில் நியமிக்கப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது இப்போ இவருக்கு 2 ஹவுஸ்லேயும் சரி செனட்லேயும் சரி மெஜாரிட்டி இருக்கிறதுனாலையும், இவர் ரிப்பப்ளிகன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனாலையும், இவர் தன்னை போல கருத்துக்கள், அதாவது சோகால்டு கன்சர்வேட்டிவ் கருத்துக்கள் கொண்ட ஒருவரை வந்து அங்கே நியமிப்பார் என்பதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி நியமித்தால் அது வந்து ஒரு பல்வேறு சமீபத்தில் வந்த பல்வேறு தீர்ப்புகளை வந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து அது உருவாக்கும். உதாரணமாக வந்து ஒரு பால் இவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. கன் கண்ட்ரோல் பற்றின சட்டங்கள் வந்து இருக்கிறது. விமன் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் பற்றின சட்டங்கள், அபார்ஷன் பற்றின சட்டங்கள் இருக்கிறது, இமிக்ரேஷன் பற்றின சட்டங்கள் இருக்கிறது. இதிலெல்லாம் வந்து இப்போ மொத்தம் 9 நீதிபதிகள் அங்கே வந்துட்டு, இப்போ 4-4 என்ற அந்த முடிவுகள் பிரிந்தால் கூட இவர் தலைமை நீதிபதி ஒரு ஓட்டை போட்டு பண்ணிடலாம். அப்போ வந்து நீதித்துறை, நாடாளுமன்றம்,
அதிபர் பதவி எல்லாம் வந்து ரிப்பப்ளிகன் கட்சிக்குள்ளே போயிருக்கு. ரிப்பப்ளிகன் கட்சி என்பது ஒரு விதமான டெமோக்ராட்ஸோட ஒப்பிடுகிற போது ஒரு விதமான கன்சர்வேட்டிவான ஒரு மனோபாவம் கொண்டு, அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் வந்து அதை போன்ற ஒரு மனோபாவத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கிறவர் வந்துட்டு அது எதிர்வரக்கூடிய நாட்கள் வந்து பெரிய மாற்றங்களை வந்து அதை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். நேர குறையின் காரணமாக சுருக்கமாக நம்ம விவாதிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப், ஹிலரி கிளின்டன் ரெண்டு பேருமே வந்து முக்கியமான கேண்டிடேட்ஸ்ன்னு பார்க்கும்போது இவர்கள் வைத்த கருத்துக்கள், டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெண்கள் பற்றி கூறிய விஷயங்களோ இல்லை இமிகிரண்ட்ஸ் பற்றி கூறிய விஷயங்களோ இது எல்லாமே கூட இந்த போலிங்கை ஒரு அளவுக்கு டிவிசிவாக ஆக்கினதை பார்க்குறோம். அது எல்லாத்தையும் மீறி அவர் வெற்றி பெறார் அப்படிங்கிற பார்க்குறோம். ஹிலரி கிளின்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை முறை அதிபர் தேர்தலில் வந்து கிட்டக்க வந்து பதவி இழந்ததுல முக்கியமான ஒரு ஆளா நம்ம பார்க்கிறோம். ஒபாமா அவர்கிட்ட கேண்டிடேசி லூஸ் பண்றாங்க, இப்போ வந்து அதிபர் தேர்தலை இழக்கிறாங்க. ஒரு 25 ஆண்டு காலமாகவே வந்து ஹிலரி கிளின்டன் அதிபர் தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். ஸோ ஹிலரி கிளின்டனின் இழப்பு வந்து வேற ஏதேனும் கேண்டிடேட் இருந்ததால் டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா இது வந்து ஒரு 8 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாக்கா நம்ம பார்க்கிறோமா? அது அதாவது வேறொரு கேண்டிடேட் என்று சொன்னால் அவங்களோட ப்ரைமரிஸில் வந்து பார்க்குற போது மற்ற கேண்டிடேட் ஹிலரிக்கு கிடைத்த அளவிற்கான ஆதரவு மற்ற கேண்டிடேட்ஸுக்கு வந்து கிடைக்கல. அதனால் வேற ஒரு கேண்டிடேட் இருந்தால் இந்த முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்குமா என்று சொல்வதற்கு இல்லை. அது வந்துட்டு அதனால் அது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கல. அந்த டெமோக்ராட்டிக் கட்சிக்குள்ளே ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு இருக்கார், அவர் பர்னி சாண்டர்ஸ். அந்த சாண்டர்ஸ் வந்து ஒருவேளை வந்திருந்தால் இந்த மாதிரி ஒபாமாவோட வெற்றிக்கு என்ன காரணமாக இருந்தது என்று சொன்னால், அவர் வந்து கருப்பின மக்கள், மொழி சிறுபான்மையினர், அங்கு வந்து குடியேறியவர்கள், இவர்களுடைய ஆதரவோடு தான் அவர் வந்து பதவிக்கு வந்தார். அதே போன்று அந்த அதை வந்து ஆங்கிலத்தில் சோஷியல் கொலிஷன் என்று சொல்கிறோம். அந்த ஒரு சமூக கூட்டணியை வந்து ஒருவேளை சாண்டர்ஸ் நின்றிருந்தால் அவருக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான ஒயிட்டிடமிருந்தோ அல்லது வெள்ளையின மக்களிடமிருந்தோ அல்லது பெண்களிடமிருந்தோ அவருக்கு ஹிலாரி கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு கிடைத்திருக்குமா என்பது அப்போதும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. நேற்றைய தினம் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து முக்கிய தலைவர்களுமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. ஒன்றுபட்ட அமெரிக்காவுக்காக நாம் அனைவரும் உழைப்போம் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒரு டிவிசிவ் கேம்பெயினுக்கு அப்புறம் அமெரிக்காவில் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? திரு ட்ரம்பின் தலைமையில் வெளிநாட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், அதாவது வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், மெக்சிகன்ஸ் தொடங்கி இந்தியன்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவர்கள் மீது அவர் முதல்ல மெக்சிகோ பார்டர்ல வால் கட்டுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது அனைத்தையும் செய்ய மாட்டார், அவரும் வந்து ஒரு மாடரேட் பிரசிடென்ட்டாக தான் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கைகள் பலர் ஊடகங்கள் தெரிவிக்கிறதையும் பார்க்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல என்ன செய்வார்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பேசினதில் வந்து பல விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் ஒரு நிர்வாகத்தில் வந்து வேலை செய்கிற போது அந்த நிர்வாக அமைப்பு, அந்த மெஷினரி, அந்த சிஸ்டம் என்பது எப்படி இருக்குன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான முடிவுகளை வந்து எடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்குது. அது வந்து எல்லா டெமோக்ரஸிலையும் இருக்கக்கூடிய ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அது வந்து இந்தியாலையும் அப்படி தான். நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக மேடைகளில் வந்து பேசலாம், இவனை ஒழிச்சிடுவேன், அவனை ஒழிச்சிடுவேன், இதை செய்வேன், அதை செய்வேன் என்றெல்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய அமைப்பு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதிக்கு என்று சில தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து அவரால் சில விஷயங்கள் அவர் விரும்பினால் செய்யலாம். அது வந்து அதனுடைய விளைவுகளை வந்து அவர் சந்திக்கிறதற்கு தயாராக இருந்தால் அதை செய்யலாம். அவர் அது செய்வாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும் தான். ஏன்னா அது வந்து டூ ஏர்லி டு சே. ஆனால் இந்த முடிவுகள் குறித்து பத்திரிகையில் வந்து சில தலைப்புகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தன. ஒரு பத்திரிகையில் வந்து என்ன எழுதினாங்கன்னா, two major democracies turned from black to white எழுதினாங்க. அதாவது 2 பெரிய ஜனநாயக நாடுகள் கருப்பிலிருந்து வெள்ளைக்கு மாறுகின்றன என்று எழுதினாங்க. இந்தியா வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதையும், அங்கே வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி பதவி இறங்குவதையும் மறைமுகமாக சுட்டி காட்டி அதை வந்து எழுதியிருந்தாங்க. அது மாதிரி சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு வந்து இது இடம் கொடுத்துருக்கிறது. இன்னொரு இது வந்துட்டு Hillary சொல்றாங்க, கிளின்டன் பிளேட் விமன்ஸ் கார்டு, ஒபாமா பிளேட் பிளாக் டெவலப்மெண்ட் கார்டு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ட்ரம்ப் பிளேட் ட்ரம்ப் கார்டு என்று வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. அது மாதிரி சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு வந்து
இந்த தேர்தல் முடிவு அதிபர் ஒபாமாவின் தலைமையில் இருந்த ஆட்சியில பார்த்தோம்னா இந்தியா அமெரிக்கா உறவுகள் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்ததையும் நல்ல முறையில் சென்றதையும் பார்க்கிறோம். திரு ட்ரம்ப் அவரின் தலைமையில் வரக்கூடிய ஆட்சி கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நம்ம தரப்புல இருந்து நம்ம அரசாங்கம் எந்த விதத்துல வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பார்க்கிறோம். இதே நிலைமை நீடிக்குமா? பல முக்கிய விஷயங்கள் இருக்கு, கண்டென்ஷியஸ் பாயிண்ட்ஸ் நம்ம இருவரிடையே இருக்கு. அவர் கேம்பெயின்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தொடங்கி வெளிநாடுகள் பத்தி அவருடைய சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இருக்கு. ஸோ வெளியுறவுத்துறையில அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார், அதுவும் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான புள்ளியாக இருப்பது வந்து பாகிஸ்தான். எஸ், ட்ரம்ப்புக்கு வந்து பாகிஸ்தானை வந்து ஆரம்பத்தில் வந்து பிடிக்கல. ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானை பற்றி பேசுகிற போது வந்து செமி அன்ஸ்டேபிள் நியூக்ளியர் பவர் என்று அதை வந்து அவர் சொல்கிறாரு. அப்போது அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய உதவியை எடுத்துக்கொள்வேன் என்றும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்தியாவிற்கு சாதகமாக சில விஷயங்கள் இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அது வந்து கடைசியில் அவர் பேசுகிற போது ஓட்டுக்காக கூட சொல்லியிருக்கலாம். இந்தியா வந்து ஒரு இந்து நாடாக பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த இதிலே கூட நம்ம பேசியிருக்கோம். ஐ லவ் ஹிந்து என்றெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதே போல் அமெரிக்காவுக்கும் இந்தியா தேவைப்படுகிறது. பெரிய மார்க்கெட், 7% வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், ஒரு நாலேஜ் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட். அதனால நிச்சயமாக அவருடைய கேம்பெயின்லயே கூட அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி அவர் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய சொத்துக்கள் இங்க இருக்கு, புனால வந்து அவருடைய ரியல் எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அதனால வந்து ஒரு பெரிய கடுமையான நடவடிக்கைகளுக்குள்ள அவர் போவார் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு புதிய அதிபர், அங்கே இருக்கக்கூடிய மாகாண தேர்தல்களில் இந்திய வம்சாவளியினர் கூட 5 பேர் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைய தினம் கருப்பு பணம் குறித்து பிரதமர் எடுத்த நடவடிக்கைகளில் 500,000 ரூபாய் மாற்றுவதற்கான முயற்சிகள் தொடங்கி அமெரிக்க அதிபர் தேர்தல் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்த மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுது நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.